பொது சொத்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னா என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதனால் என்ன நலன்கள் நடக்க போகிறது. ஓகே, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நீட்ஸ்னால் தேவைகள். மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு பல்வேறு தேவைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ஹோம் அண்ட் க்ளோத் ஆர் பேசிக் நீட். நமக்கு அடிப்படையான தேவை தான் சாப்பாடு, உணவு தேவைப்படுது. பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு இடம், வீடு தேவைப்படுது. உடுக்கிறதுக்கு ஆடை, க்ளோத்ஸ் தேவைப்படுது. இதெல்லாம் என்னது, நீட்ஸ், பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயே அதர் நீட்ஸும் இருக்குது, வேறு தேவைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடியூகேஷன், கல்வி, கெட்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசீசஸ், நோய்கள் வந்துச்சுன்னா மறந்து எடுக்கிறது. ட்ராவலிங், எங்கேயாச்சும் போகிறது வாரது, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறது. என்ஜாயிங் லெஷர், அவனோட ஃப்ரீ டைம் அவங்களுக்கு விரும்பின மாதிரி செலவழிக்கிறது. அப்போ இது மாதிரி பாருங்கள், ஒரு மனிதன் உலகத்தில் வாழறதுக்கு அடிப்படை தேவைகளும் இருக்குது, மற்ற அதர் நீட்ஸும் இருக்குது, அடுத்த தேவைகளும் இருக்குது. இந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண உதவ நமக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்கிக்கிறாங்க, பொது சொத்து. இந்த பொது சொத்து என்ன செய்யுமா, மனிதன தேவைகளை நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுமா. இப்போ பார்ப்போம் பொது சொத்து என்னென்னு. லெட்டஸ் ப்ரொடெக்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நம்ம கடமை என்னன்னு சொன்னால் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது. அதில் பாருங்கள், த பில்டிங், எக்யூப்மெண்ட், machines and many other materials that provide various services are called public property ன்னு சொல்கிறாங்க. பில்டிங்காக இருக்கலாம், பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், இயந்திரங்கள், மெஷின்ஸாக இருக்கலாம், அது எனி அதர் மெட்டீரியல்ஸ், வேறு என்னதுவாக கூட இருக்கலாம். அது என்ன செய்யுமா, ப்ரொவைட் வேரியஸ் சர்வீசஸ். மனிதர்களுக்கு பலவிதமான சேவைகள் கொடுக்கக்கூடிய அனைத்துக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு டெஃபினிஷன் பாருங்கள், த சர்வீஸ் ஸ்டேஷன், சர்வ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு இடம் வரும், தியர் ப்ராப்பர்ட்டி, அவனோட பொருட்கள், எனிதிங் which have been established with the contribution of the general public to fulfill their own necessities are called public property. அப்போ சர்வீஸ் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி பொருளாக கூட இருக்கலாம். அது எதால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஜென்ரல் பப்ளிக் கண்ட்ரிபியூஷன், மக்களோட பணத்தால் உருவாக்கப்பட்டது தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அது என்ன செய்தான், ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்களுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்துன்றது வந்து மக்களோட பணத்தால் உருவாக்கப்பட்டது. மெயினாக மக்களோட வரி பணத்தால், டேக்ஸால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள். அது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தலாம். அது எதுக்கு, மக்களோட என்னது தேவைகளை பூர்த்தி செய்தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கூலுன்ற ஒரு பிளேஸ், இடத்த எடுத்து அங்கே என்ன கொடுக்குறாங்க, எடியூகேஷனல் கூடிய தேவை சர்வீஸை கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் இடத்த எடுத்து என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசீசஸ், நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க. பஸ் சர்வீசஸ், பஸ்ஸில் போவார், டிரான்ஸ்போர்ட், அவங்க என்ன செய்ய, ட்ராவலிங். பாருங்களா, அப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்த இந்த இடங்கள்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள். ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, பஸ் சர்வீஸு, பஸ் ஸ்டாண்டு, ஸ்டாப் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு தேவையான அவங்க நீட்ஸை, தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸ்கூல் அண்ட் எடியூகேஷன் கொடுக்குற, ஹாஸ்பிட்டலில் நோய்க்கு மருந்து கொடுக்குற, பஸ்ஸு இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எதாவது உருவாக்கப்படுறது மக்களோட பணத்தால். அதுதான் சொல்லிக்கிறாங்க, இந்த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக்காக. அதை வச்சு என்ன செய்கிறாங்க, ஃபுல்ஃபில் த ஓன் நெசசிட்டி, அவனோட தேவைகள், அவனோட தேவைகளை, மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டேஷனை, பிளேஸ், ப்ராப்பர்ட்டினா பொருட்கள். இதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்களாம். அதான் பொது சொத்து. இங்கே எனக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் தந்திக்கிறாங்க. பப்ளிக் பார்க், எல்லாருக்கும் போகக்கூடிய பப்ளிக் பார்க் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. போஸ்ட் ஆஃபீஸ், பப்ளிக் எல்லாரும் போகக்கூடிய இடங்கள் தானே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ரோடு, அதுவும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல். பாருங்க, இது எல்லாமே உருவாக்கி இருக்கிறது மக்களோட பணத்தால். எதுக்காக, இவன் மக்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணதுக்காக வேண்டி. இங்கே பாருங்கள், பப்ளிக் பிளேஸ் தந்திக்கிறாங்க. ஹோட்டல், ஸ்கூல், பேங்க்கு, ஃபார்மசி, மியூசியம், இதெல்லாம் பப்ளிக் பிளேஸஸ், அதாவது மக்களுக்கு போகக்கூடிய இடங்கள். ரைட், சரி பாருங்கள், நேச்சர் ஆஃப் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக் ப்ராப்பர்ட்டினால பொது சொத்து, அதாவது எல்லா மக்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு பொருள் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கான தன்மைகள், நேச்சர். ஒன்றாவது பாருங்கள், மெயின் objective of public service is well-being of general public and provide service to them. அப்போ பப்ளிக் சர்வீஸ் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக போடுங்க.
மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு போடுங்க. சரியா? ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது பொது சொத்துல மெயின் நோக்கம் என்னவா? வெல்பீயிங் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்கள நலனுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்குமா? அண்ட் ப்ரொவைட் சர்வீஸ் டு them, அவங்களுக்கு சேவை கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டதாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், பேங்க், அது எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அதை உருவாக்கினது பொதுமக்கள்கிட்ட நல்லதுக்காக வேண்டி. அதனால என்ன கொடுக்குறாங்க? அதை பொதுமக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க, சேவை கொடுக்குறேன். எங்களுக்கு வீடு எடுப்போம், நம்ம சொந்த வீடு, அது வந்து பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்டதா? அல்ல. அது வந்து பொதுமக்களுக்காக சேவை கொடுக்குறது இல்லை. அப்போ அதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை. அடுத்து பாருங்கள், ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ப்ராஃபிட். அதுலேயும் நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. பொது சொத்துக்களை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ப்ராஃபிட். எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம அரசாங்கம் வந்து என்ன செய்கிறாங்க? பொது சொத்துக்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க மக்களுக்காக வேண்டி, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக வேண்டி. அவைலபிள் டு எவ்ரி ஒன். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். இவருக்கு எல்லாம் அவருக்கு எல்லாம் சொல்லி எந்த ரூல்ஸுமே இல்லை. ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு, அது மாதிரி பஸ், ட்ரெயின், பப்ளிக் லைப்ரரி ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸ்கூல் அண்ட் பிளேஸில் என்னெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக வரும்? பில்டிங், நீங்கள் யூஸ் பண்ணுற பில்டிங், டெஸ்க், சேர், கம்ப்யூட்டர், லைப்ரரியோட புக்ஸு, லெபோரேட்டரி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பொது சொத்து, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ பாருங்கள், அது யார் தராங்க உங்களுக்கு? கவர்மெண்ட் ப்ரொவைட் தம். எதுக்கு? டு ஃபுல்ஃபில் யோர் எஜுகேஷ்னல் நீட்ஸ். உங்கள் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் உங்களுக்கு தராங்க அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை. ஸோ உங்களுக்கு என்னவாம்? யூ ஹேவ் த ரைட்ஸ் டு யூஸ் தெம். அதை உங்களுக்கு உரிமை இருக்காம அதை பயன்படுத்த, உங்களோட படிப்புக்காக, உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணதுக்காக வேணும் அதை யூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டி? உங்களோட கடமை. யூ மஸ்ட் ப்ரிசர்வ் தம் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். எதிர்காலத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அதை பாதுகாத்து வைக்கிற ஒரு பொறுப்பு உங்கள் கடமை இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தலாம், ஆனால் அதை நாசம் பண்ணுறது, உடைக்கிறது, அது என்னது, இல்லாட்டி டேபிள் சேரெல்லாம் பேர் எழுதுறது, அது மாதிரி விஷயங்கள் செய்யப்படாது. ஏன்னா நீங்கள் அதை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்கு கேளும். அதை வந்து பாதுகாத்து வைக்கணும் மற்ற மாணவர்களுக்கு. நீங்கள் போனால் இன்னும் மாணவர்கள் வருவாங்க தானே, அவங்களுக்காக வேண்டி. அதை ஹாஸ்பிட்டல் எடுப்போம். ஹாஸ்பிட்டலில் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பில்டிங், அது மாதிரி டூல்ஸ், சர்ஜரி பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய மெஷின்ஸ் இருக்குது. ஐசியூக்குள்ளுக்கு போனாலும் பெரிய பெரிய மெஷின்ஸ் இருக்குது. அப்போ அது எல்லாமே பப்ளிக்குக்கான உருவாக்கோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அதில் பாருங்கள், எவ்ரி பர்சன்ஸ் டியூட்டிஸ் டு ப்ரொடெக்ட் தம் அண்ட் கீப் த பிளேஸ் க்ளீன் while getting ஹெல்த் சர்வீசஸ். அப்போ நாங்கள் ஹெல்த் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு அங்கே போனால், நாங்கள் மறந்து எடுக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதை பாதுகாக்கிறது, அதை க்ளீனாக வைக்கிறது, அதை உடைக்காமிக்கிறது எங்கள் கடமை. ஸோ நமக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தராங்க, நம்ம அந்த சர்வீஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து என்ன செய்யணும்? பாதுகாப்பாக வைக்கிறது நம்ம கடமை. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பெட் எல்லாமே பப்ளிக், ஒரு கபர்ட், சம்டைம் வார்டில் தங்கும்போது அதெல்லாம் தருவாங்க, அது எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்தை பாருங்கள். அதில் ரோடு, ஹைவேஸ் இருக்குது, டபிள்யூ போட்டிருக்கு, 1W ஆக்குங்க. சேஃப்டி ஃபென்ஸ், இதில் பாதுகாப்பாக கட்டக்கூடிய அந்த வளையம் ஃபென்ஸ், அதுக்கு என்ன சொல்கிறது, ஃபென்ஸுக்கு சுற்றுலையும் கட்டுவாங்க தாப்ப மாதிரி. அது ட்ராஃபிக் லைட்டாக இருக்கலாம். பஸ் ஸ்டாண்டு, ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே என்னது? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் இதை நாம் நாசம் பண்ணப்படாது. ப்ரொவைட் ஃபாஸ்ட் அண்ட் சேஃப் ஜேர்னி அண்ட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். அப்படி இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன செய்தாம்? ஃபாஸ்ட்டாக, வேகமான, அது மாதிரி பாதுகாப்பான ஜேர்னியை போயிட்டு வரதுக்கான சேஃபான ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் குட்ஸ், மக்களை மட்டும் இல்லை பொருட்களை கூட அங்கலிகளை கொண்டு போகிறதுக்கு, சாமானங்களை கூட கொண்டு போகிறது உதவி செய்யுது. ஸோ எங்களோட கடமை என்னது? இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த மேஸ் சிட்டிசன். ஒரு நாட்டு சிட்டிசன் பிரஜையாக அதை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு. அதே மாதிரி நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளே கிரவுண்ட், பப்ளிக் பிளே கிரவுண்ட் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் லைப்ரரி, பப்ளிக் லைப்ரரி இருக்குது. சில்ட்ரன்ஸ் பப்ளிக் பார்க் இருக்குது, இது எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. கிணறு, டியூப் வெல்லுன்னு சொன்னால் டெப் லைனில் வர டியூப்பு லைனெல்லாம் போட்டது. டேங்க், பெரிய பெரிய டேங்க் கட்டி வச்சுருப்பாங்க. இரிகேஷன் ஒர்க் இன் ரூரல் ஏரியாஸ், கிராம சைடுகளில் டேங்க் கட்டி, டேம் கட்டி செய்யக்கூடிய இரிகேஷன் ஒர்க், தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய நிறைய சிஸ்டம். அதான் இரிகேஷன் ஒர்க்ஸ். எதுக்கு? கல்டிவேஷனுக்காக வேண்டி. அப்போ இது மாதிரி நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு
பயன்படுத்துறதுக்கு அதிலிருந்து பயன் கிடைக்கிறதுக்கான உரிமை ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு கடமை இருக்குது. என்னது? டு ப்ரொடெக்ட் தெம், அதை பாதுகாக்கிறது. டு ப்ரிசர்வ் தெம் ஃபார் ஃப்யூச்சர் ஜெனரேஷன், எதிர்கால சந்ததிகளுக்கு அதை பாதுகாத்த கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு கடமை இருக்குது. ரைட், இது கிளியரா? அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நாங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்தை பாதுகாக்கிறனால நல்லது பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஒன்று, கேன் ப்ரொவைட் எஃபிஷியன்ட் சர்வீஸா, நாம பொது சொத்துக்களை பாதுகாத்தா அந்த பொது சொத்துக்கள் வச்சு மிக சிறந்த சேவையை கொடுக்கலாம். ஏன்னா டேமேஜ் ஆகி இல்லை இன்னும் மொத்தருக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது சேவ்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ரினியூவிங் அண்ட் மெயின்டைனிங் தெம். கவர்மெண்ட் மணி கேன் பி யூஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதே மாதிரி அரசாங்கத்தை இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறது அதுக்கு நிறைய செலவழிக்கிற. அப்போ நாங்கள் அதை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாப்பாக வைக்கும் போது அதை திரும்ப மெயின்டைன் பண்ணுறது ரிப்பேர் பண்ணுற செலவெல்லாம் குறையும். அதுக்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்போ அதுக்காக செலவழிக்கக்கூடிய சல்லியை கவர்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டை டெவலப் பண்ணது யூஸ் பண்ணலாம். அப்போ நாம் அதை டேமேஜ் பண்ணாமல் உடைக்காமல் நாசம் பண்ணாமல் வச்சா அதை ரிப்பேர் பண்ணுற செலவில்லை, மெயின்டைன் பண்ணுற செலவில்லை. அந்த சல்லியை வச்சு அரசாங்கத்துக்கு என்ன செய்யலாம்? வேறு நல்ல விஷயம் நாட்டுக்காக வேண்டி செய்யலாம். அதேமாதிரி பாருங்கள், ஏபிள் டு இம்ப்ரூவ் த ஃபெசிலிட்டிஸ் டு என்ஷூர் குட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அரசாங்கம் என்ன செய்வாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்போது இன்னும் அந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னது? எனக்கு நிறைய கேஷ் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு குறைவாக இருக்கிறனால அந்த மணிக்கு இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணி மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வாழ்கிற தரத்தை கூட்டுவாங்களாம். அதே மாதிரி ப்ரிசர்வ் தெம் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நாங்கள் பாதுகாத்த எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம சந்ததிகளுக்கு ஜென்ரேஷனுக்கு அதை பாதுகாத்து கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கும் அது மூலம் பயன்கள் கிடைக்கிது. நாம் அதை நாசம் பண்ணும்போது உடைக்கும் போது அது அவங்களுக்கும் இல்லாமல் போயிடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணணும் நம்ம தேவைகளுக்கு. ஆனால் அதை பாதுகாக்கிற பொறுப்பும் நமக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்னு சொல்லி வழிமுறைகள் உண்டு. ப்ரொடெக்ட் பண்ணணுமா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் கன்சிடரிங் தெம் ஆஸ் அவர் டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கடமை நம்ம பொறுப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை பாதுகாக்கிறத நாம் தான் பாதுகாக்கணும். அது நம்ம கடமை நம்ம பொறுப்பு. நாம் அதை பயன்படுத்தும் போது அதை சேஃபாக வைக்கணும். அந்த உணர்வோடு நம்ம அதை பயன்படுத்தணும். அவாய்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி பொது சொத்தை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது, அது மிஸ்யூஸ் பண்ணுறது, அதை உடைக்கிறது, நாசம் பண்ணுறது நம்ம அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். இன்ஃபார்ம் த ரிலவெண்டாக இன்ஸ்டிடியூஷன் அபவுட் த டேமேஜ் கோஸ்ட் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் ஒரு பொது சொத்தில் ஏதாவது ஒரு டேமேஜ் வந்தேன்னு சொன்னால் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் அந்தந்த இடங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்கூலில் ஏதாவது ஒன்று உடஞ்சுன்னு சொன்னால் பிரின்சிபல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது, டீச்சர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது. நீங்கள் போகிற பஸ்ஸில் ஏதாவது டேமேஜ்னு சொன்னால் அதுக்கேற்ற ஆட்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. அப்போ அப்படின்னு செய்யும் போது அவங்க அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி கிவ் தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ் டு யூஸ் தெம். நாம் அதை பயன்படுத்துகிற மாதிரி மற்றவர்களும் அதை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கறது. நாம் மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டு நாட் யூஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆஸ் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. பொது சொத்தை நம்ம சொந்த சொத்துன்னு நினச்சிக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது. ரோடுன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம ரோடுன்னு சொல்லி நமக்கு விருப்பமான மாதிரி செய்யப்படாது. ஊற்ற வீசுறது, வாகனங்களை சரியாக நடுவில் நிப்பாட்டுறது, ஏன்னா அது பொது சொத்து நம்மறது கிடையாது. நமக்கு நினச்ச மாதிரி பயன்படுத்த இயலாது. அதே மாதிரி பாருங்கள், பே மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ரெகுலர். இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் சம்டைம் நம்ம கட்ட வேண்டி வரும். பார்க்குக்கு போனால் பார்க்குக்கு ஒரு ஃபீஸ், பப்ளிக் லைப்ரரியை பயன்படுத்தும் அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ். அப்போ இது கட்டாயமாக தொடர்ந்து பே பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், இன்ஃபார்ம் த ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வென் யூ ஃபைண்ட் எனி கைண்ட் ஆஃப் சீரியஸ் டேமேஜ் கோஸ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இந்த பொது சொத்துக்கு ஏதாவது ஒரு சீரியஸான நல்ல டேமேஜ் ஒன்று வந்துச்சு, ரொம்ப பெரிய ஒரு டேமேஜ் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பான இடங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அவங்க அதை பார்த்து அதை சரி பண்ணுவாங்க. நாம் கண்டுக்காமல் போனால் அவங்களுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த டேமேஜ் இன்னும் பெரிய செலவு உருவாக்கும். அதே மாதிரி பாருங்கள், educate the others on protecting public property. இந்த பொது சொத்தை பாதுகாக்கிற விஷயம் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு பொது சொத்து ஏன் முக்கியம், அது நமக்கு எதுக்கு தந்திக்கிறாங்க, நமக்கு சேவ்ஸ் பண்ணத்தான், நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணத்தானே, அது நம்ம ஏன் பாதுகாக்கணும், இந்த விஷயங்களை மற்றவர்கள்கிட்ட கூட சொன்னா தான் அவங்களும் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சில ஸ்டெப்ஸ் ஒரு பொது சொத்தை பாதுகாக்கிறது நமக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி.